ரைட். நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். 8th யூனிட் 10 சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். 6th பார்த்துருப்போம், 7th பார்த்துருப்போம். ஆமாவா? எத்தனை விதமான சேஞ்சஸ் பார்த்தோம்? மெயினாக மேஜராக 2 சேஞ்சு தான், இயற்பியல் மாற்றம், வேதி மாற்றம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஃபிசிக்கல் சேஞ்ச், கெமிக்கல் சேஞ்ச். மாலிக்குள்ளே எந்த சேஞ்சும் நடக்காது, அது வந்து இயற்பியல் மாற்றம். சரியா? சைஸில் மாறலாம், ஸ்டேட்டில் மாற்றம் அடையலாம். அதெல்லாம் மாலிக்குள்ளே சேஞ்சு நடந்தால் அதுக்கு பேர் என்னது? வேதி மாற்றம். புரியுதா? புரியலன்னா கேட்கணும், கேட்டிங்கன்னா தான். பல டைம் நடத்தியாச்சு. வேதியியல் மாற்றம். ஒரு வேதிவினை மாற்றம் என்பது நிரந்தரமான மீளா தன்மையுடைய புதிய பொருளை உருவாக்கக்கூடிய மாற்றம். ஆமாவா? மீளாது, மீளா தன்மையுடையது. இயற்பியல் மாற்றம் மீள்தன்மையுடையது, இது மீளா தன்மையுடையது. வேற ஒரு பொருளை உருவாக்கும். ஆமாவா? ஹைட்ரஜனை சேர்த்துறோம், என்ன கிடைக்கும்? H2O மாலிகுல் கிடைக்கும். இது மீளா, பழைய நிலைமைக்கு வராது மீண்டும். அந்த மாதிரி வேதியியல் மாற்றத்துக்கு வேறு பெயர் வேதி வினை எனவும் அழைக்கலாம், கெமிக்கல் ப்ராசஸ். அது மாதிரி ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள் வினைக்கு உட்பட்டு, வேதி வினையெல்லாம் பார்த்தோம்ல, ஒன்று அல்லது அதற்கு ஒரு பொருள் ஃபார்ம் ஆகலாம், அல்லது 2-3 பொருள் கூட ஃபார்ம் ஆகலாம். 2 பொருள் சேர்ந்து ஒரு பொருளாக மாறிடுச்சு. கரெக்டா? அதே மாதிரி H2O ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு 2 பொருள் சேர்ந்து வேறு 2 பொருளாக கிடைக்கிது, O2. கரெக்டா? CHO. யார் CHOனா? கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் தான் அது உண்மையான உயிரினங்கள் தோன்று ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இவர் தான். இவர்கள்னா எந்த உயிரினம் தோன்றியிருக்காரு. வேற என்ன பொருள்? என்ன மாலிகுல் இது? யார் சொல்றீங்களா? என்ன மூலக்கூறு? கரிமவா கனிமவா? கரிம மூலக்கூறு. முதல் கரிம மூலக்கூறு இதுதான். வெரி குட். வினைபடு பொருள், ரியாக்டண்ட், ப்ராடக்ட். இது 2 ரியாக்டண்ட், இது ப்ராடக்ட். பிரிக்கிறீங்களா? அதை பனிக்கட்டி உருகுதல் என்ன மாற்றம்? இயற்பியல் மாற்றம். பழங்கள் பழுத்தல் வேதியியல் மாற்றம் நடக்குது. என்ன பழத்தில் இருக்கக்கூடிய என்ன பொருள் என்ன பொருளாக மாறும்? ஸ்டார்ச்சு சுக்ரோஸாக மாறும். சரியா? இரும்பு துருப்பிடித்தல் என்ன நடக்குது அங்கே? ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன். உணவு கெடுதல் வேதி மாற்றம். ஆக்சிடேஷன்னால நடக்கலாம், அல்லது மைக்ரோப்ஸ் போய் என்ன பண்ணலாம்? வேறு மாலிகுலாக மாற்றி விட்டுலாம். விறகு எரிதல் வேதி வினை. பட்டாசு வெடித்தல் வேதி வினை. கற்பூரம் எரிதல், எரிதல்னாவே வேதி வினை தான். நம்ம உடம்புல எரிஞ்சிக்கிட்டு இருக்கா? அப்போ நம்ம உடம்பு எங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு? செல்லுக்குள்ளே மைட்டோகாண்ட்ரியாவில் எரிதல் செயல் நடந்துக்கிட்டே இருக்குது. துருப்பிடித்தலும் ஒரு எரிதல் செயல் தான், ஆனால் ஸ்லோவாக நடக்கும். அதனால தான் நம்ம உடம்புலேருந்து இப்போ கூட ஹீட்டு வெளியில் போயிட்டு தான் இருக்குது. திரும்ப நம்ம உடம்பு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது? கார்போஹைட்ரேட் உடச்சி தான். அதனால தான் குளிர் காலத்தில் அதிகமாக பசிக்கும். எல்லாம் மொக்க விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்கிறத அங்கே எழுதி வச்சுருக்கிறான், புரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. காலையில் எழுந்திரிச்சு புக்கு எடுத்து வார்த்தையை மனப்பாடம் மந்திரம் ஓதுறதுக்கு பேர் படிப்பு இல்லை. சரியா? அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்படி பண்ணாதீங்க. வேதி மாற்றத்தை தீர்மானி காரணி முன்னாடியே பார்த்தோமா? 2 பொருளை சும்மா சேர்த்தாவே ஒரு சில பொருள் வேதி வினை நடக்கும். இப்போ ஆக்சிஜனும் இரும்பும் இங்கே எதுவும் ஹீட்டு எதுவுமே கொடுக்கல, அது வேணால் அது துருப்பிடிக்குதா? அதெல்லாம் வினைபடி பொருளின் கரைசல். 2 பொருள் கரைசலாக மிக்ஸ் பண்ணும்போது தான் வேதி வினை நடக்கும். ஒரு சில இதில் மின்சாரம் பாய்ச்சினா, மின்சாரம் பாய்ச்சும் பொழுது என்ன ஆகும்? வேதி வினை நடக்கும்னு பார்த்தோமா? மின்சாரம்னா என்ன? எலக்ட்ரான் ஓட்டம். எலக்ட்ரான் ஒரு இடத்துல நிற்காமல் ஓடணும், அதுக்கு பேர் தானே மின்சாரம். மின் ஓட்டம் சரியான வார்த்தை, மின்சாரம் இல்லை, மின் ஓட்டம். மின்னுனா எலக்ட்ரான். வெப்பம் வேணுமா? அரிசிலாம் சும்மா வச்சிங்கன்னா வினை புரியாது. தண்ணி ஊற்றி ஹீட்டு கொடுத்தீங்கன்னா அரிசி வேறு பொருளாக மாறும். ஒளி, ஒரு சில வேதி வினை வந்து என்ன, அது ஒளியிலேயே நடந்துடும். எடுத்துக்காட்டு எது? ஒளிச்சேர்க்கை. அதெல்லாம்
வினை வேக மாற்றி. இங்கிலீஷில் என்னன்னு பார்த்தோம்? கேட்டலிஸ்ட். விளை பொருளாக வராது, பட் அந்த வினையை வேகப்படுத்தும். அதான் என்ன பார்த்தோம்? பருப்பு வேக வைக்கும் பொழுது எண்ணெய் ஊற்றுறது, உப்பு போடுறது, அதெல்லாம் உப்பு கூட அதில் சேர்ந்து வரும், எண்ணெய் ஊற்றுறது. அப்போ வேகமாக சீக்கிரமாக அது ஏன் அப்படின்னு பார்ப்போம். இதெல்லாம் இது நான் சொன்ன கதை தான். ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் பார்த்துப்போம். காய்ந்த விறகுகள் நெருப்புடன் தொடர்பு கொள்ளும் பொழுது காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் சேர்ந்து விறகுல என்ன இருக்கும்? ஸ்டார்ச் தான் இருக்கும். ஸ்டார்ச்னா உடச்சினா என்ன இருக்கும்? கார்போஹைட்ரேட்டு. அந்த கார்போஹைட்ரேட்டை எதை எடுத்துக்கும்? ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடாகவும் H2O பொருள் எரிஞ்சுன்னா அங்கே H2O மாலிகுல் ரிலீஸ் ஆகும். இந்த கார்போஹைட்ரேட்லாம் எரிஞ்சுதுன்னா H2O மாலிகுல் ப்ளஸ் ஹீட்டு. அதிகப்படியான ஹீட் என்னவா மாறிடும்? லைட்டாக மாறினா அதை விறகு எரியிற தெரியும். ஒரு தீக்குச்சியை தீப்பெட்டியின் பக்கவாட்டில் தேய்க்கும் பொழுது வேதிவினை நிகழ்ந்து வெப்பம், ஒளி, புகை உருவாகுது. ஆமாவா? தீக்குச்சி அதில் என்ன மைனூட்டான விஷயம்லாம் இருக்குது, அதை பார்ப்போம், ஃபிசிக்ஸில் பார்ப்போம். சுட்ட சுண்ணாம்பு தண்ணி ஊற்றி கலக்கிறோம், நீட்டு சுண்ணாமாக வருது. ஸ்லேக்குடு லைமா? சுட்ட சுண்ணாம்பில் கால்சியமும் நிறையா இருப்பாங்க. ஆக்சிஜன் வெளியில் போயிடும் சுட்ட சுண்ணாம்பில். நார்மல் சுண்ணாம்பில் மண்ணிலேருந்து வெட்டி எடுக்கிறது ஆக்சிஜன் இருக்கும். சுடும் பொழுது ஆமாம் ஆக்சிஜன் தான் வருமா? ஆமாம், ரைட், ஓகே. கால்சியம் குயிக் லைம், கால்சியம் ஆகுது. சுட்ட சுண்ணாம்பு தான் குயிக் லைம், சரியா? அடுத்தது என்ன பண்ணுறோம்? கால்சியம் ஆக்சிஜனும் இருக்கும். கால்சியம் ஆக்சைடு சுட்ட சுண்ணாம்பு, கால்சியம் ஆக்சிஜன் இருக்குது. அது கூட தண்ணி சேரும், கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடு தண்ணி சேரும், அதாவது தண்ணி ஊற்றி கலக்கிறோம்ல இப்போ. ரைட். மண்ணிலேருந்து வெட்டி எடுக்கும்போது அதில் கார்பன் இருக்கும், அந்த கார்பன் வெளியில் போயிடும், ஆக்சிஜன் மட்டும் நின்றுக்கும். சுட்டதுக்கப்புறம் மண்ணிலேருந்து வெட்டி எடுக்கல கார்பனும் இருக்கும், கார்பனு ஆக்சிஜனு சுண்ணாம்பு இருக்கும். அதில் கார்பன் வெளியேறினோன்னா கால்சியம் ஆக்சைடாக இருக்கும். அது தண்ணியில் கலக்கும் பொழுது நீட்டு சுண்ணாமல் வரும். இதுதான் ஸ்லேக்குடு லைம். ஸ்லேக்குடு லைம் அதில் எது சேர்ந்துருது? தண்ணி, H2O மாலிகுல் சேர்ந்துக்கும். தீக்குச்சியின் தலைப்பகுதியில் பொட்டாசியம் குளோரேட், ஆன்டிமனி, ட்ரைசல்ஃபைடு இதெல்லாம் இருக்கான். நல்லா பார்த்துக்கோங்க. தீக்குச்சியின் தலைப்பகுதியில் பொட்டாசியம் குளோரேடு, ஆன்டிமனி, ட்ரைசல்ஃபைடு இருக்கும். கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. தீப்பச்சி பக்கவாட்டில் சிவப்பு பாஸ்பரஸ் இருக்கும். சிவப்பு பாஸ்பரஸ் லைட்டாக ஹீட்டு கிடச்சா பற்றிக்கும். வெண் பாஸ்பரஸ் அதோட ரூம் டெம்பரேச்சரில் பற்றிக்கிட்டு எரியும். யார் அது? யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். கொள்ளுவாய் பிசாசு பார்த்தோமா? அது கொள்ளுவாய் பிசாசு. உங்களுக்கு ஒரு தாகாதவன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அப்போல்லாம் வீட்டில் கொண்டு வந்து தூக்கிட்டு போயிடுவானுங்க. வெண் பாஸ்பரஸ் இருந்துச்சுன்னா கூரை வீட்டில், இப்போ உள்ள வீட்டில் இல்லை, கூரை வீட்டில் பற்றிக்கும், ஊரே பற்றிக்கிட்டு எரியும். ஆகா பேய் வந்துருச்சுனான்னு ஊரை காலி பண்ணிட்டு ஓடிடுவானுங்க அந்த காலத்திலலாம். அதெல்லாம் நடந்திருக்கு, படம்லாம் பாருங்கள். தீப்பெட்டி பக்கவாட்டில் தான் சிவப்பு பாஸ்பரஸ், அதான் சிகப்பாக இருக்கும், அதை உரசரம். தலையில், குச்சியோட தலையில் என்ன இருக்கும்? பொட்டாசியம் குளோரேடு, ஆன்டிமனி, ட்ரைசல்ஃபைடு, சரியா? இது வந்துட்டு இணைப்பு சொல், இணைப்பு காணாது. மேற்கூறிய வினைகளிலிருந்து சில வேதி வினைகள் அவற்றின் வினைபடு பொருள் இயல்பு நிலையில் தொடர்பு கொள்ளும் பொழுது மட்டுமே இருக்குது. அதான் இது. இப்போ இந்த இதெல்லாம் சொன்னால இதெல்லாம் வினைபடு பொருளின் கரைசல். பாலை காஃபி வடிநீரில் சேர்க்குறாங்க, டிகாஷன். அதில் காஃபி தூளோடு சேர்க்குறாங்க. ஸோ கரைசலில் ரெண்டும் சேரும் பொழுது வேதிவினை நிகழ்கிறது, அதான் சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. அதாவது அப்ளைடு இருந்தால் பார்த்துக்கலாம். மின்சாரம்
மின்சாரம்னா என்ன? எலக்ட்ரான்ஸ். பியூர் வாட்டரில் மின்சாரம் போகுமா? பியூர் வாட்டரில் மின்சாரம் போகாது. சரியா? அது இம்பியூராக இருந்தது அப்படின்னாக்கா அது வழியாக மின்சாரம் பாயும். அப்போ பாயும் பொழுது என்ன நடக்குது? ஆக்சிஜன் கேஸ் கிடைக்கும், ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். மின்சாரத்தின் வழியே நீரின் வழியே மின்சாரத்தை பாய்ச்சும் பொழுது H2O மாலிக்யூல் பிரிஞ்சு என்ன ஆகும்? ஹைட்ரஜன் வாயுவாகவும் ஆக்சிஜன் வாயுவாக கிடைக்கும். இப்போ இது என்ன வினை? வேதி வினை. அதெல்லாம் வேண்டாம். ஓ அப்படியா? சரி. பிரைன் எனப்படும் அடர் சோடியம் குளோரைடு கரைசல் வழியே மின்சாரத்தை செலுத்தும் பொழுது, இப்போ குளோரின் பவுடர் இருக்குல்ல, குளோரின் பவுடர் இருக்குல்ல, எதுக்கு அது? ஆன்டிபயாட்டிக். அது ஆக்சுவலாக நுண்கிருமிலாம் கொல்றது. அது வந்து தெளிச்சு விட்றாங்களா சுண்ணாம்பு மாதிரி. அது என்னது? குளோரின் பவுடர் தான். அது மாதிரி தண்ணியை சுத்திகரிக்கிறதுக்கு குளோரின் பவுடர் தான் உள்ளே போடுறாங்க. அந்த குளோரின் பவுடர் எந்த முறையில் தயாரிக்கிறாங்க? பிரைன் அப்படின்ற ஒரு முறை. அதில் என்ன பண்ணுறாங்க? சோடியம் குளோரைடு கரைசல் அது வழியாக என்ன பண்ணுறாங்க? மின்சாரத்தை செலுத்துகிறாங்க. செலுத்தும் பொழுது குளோரைடு தனியாக பிரிஞ்சு குளோரின் கிடைக்குது நமக்கு. இப்போ குளோரின் தயாரிக்க பயன்படும் முறை எது? பிரைன் அப்படின்ற முறை. அதில் சோடியம் குளோரைடு இருக்கு இல்லையா? சோடியம் குளோரைடு எங்கே? கரைசல். சோடியம் குளோரைடு என்னது? சோடியம் குளோரைடு உப்பு. இப்போ தண்ணியில் கலந்து வைக்கும் பொழுது அது வழியாக மின்சாரத்தை பாய்ச்சுறாங்க. குளோரின் வந்து வீழ்படிவாக நமக்கு கிடைக்குது. குளோரின் தயாரிக்கிற முறை எதுன்னு கேட்கலாம். பிரைன் முறை. மின் வேதி வினை. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியா? எலக்ட்ரோலைசிஸ் அப்படிமா. எலக்ட்ரோலைசிஸ் அப்படிமா. மின்னார் பகுத்தல். எலக்ட்ரோலைசிஸ். மின்சாரம் அது வழியாக பாயும் பொழுது பகுத்தல். ஒரு பொருள் ரெண்டாக உடையுது. இந்த மின்னார் பகுத்தல். எலக்ட்ரோலைசிஸ், எலக்ட்ரோலைட்ஸ் அப்படிம்பாங்க. எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன், எலக்ட்ரோலைசிஸ். ஏன்னா மின்சாரத்தை பாய்ச்சிட மூலியமாக அது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அப்படி தான் நமக்கு எது கிடைக்குது? அந்த குளோரின் கிடைக்குது. அந்த முறைக்கு பேர் பிரைன். ரைட். இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, கான்செப்ட் கூட. குளோரின் எப்படி தயாரிக்கிறாங்க? ஏன்னா குளோரின் முக்கியமான ஆன்டிபயாட்டிக், ஆன்டிசெப்டிக் மெட்டீரியலாக பயன்படுது. மின்னார் பகுத்தல் என பொருள்படும் எலக்ட்ரோலைசிஸ் என்ற சொல் மைக்கேல் பாரடே தான் முதல்ல பயன்படுத்துகிறார். எலக்ட்ரான், எலக்ட்ரோலைசிஸ். லைசிஸ்னால் சேர்க்கிறது, பகுத்தலாக பிரிக்கிறது. எலக்ட்ரோலைசிஸ். ஸோ எலக்ட்ரோலைசிஸ். மின்சாரம் பாயும் பொழுது அந்த கரைசலில் உள்ள மூலக்கூறு ரெண்டாக பகுப்படையுது. பகுப்படைனா பிரியுது. வார்த்தையில் புரிஞ்சுங்க, முடிஞ்சு போச்சு. வெப்பம் மூலம் நமக்கு தெரியும். வீட்டில் எல்லாமே என்னது? வெப்பம் மூலியமாக தான் நடக்குது வேலை. சமைக்கிறது எல்லாமே என்னது? வெப்பம் மூலியமாக தான். வேதி வினைகள் போது வெப்பம் வெளியிடப்பட்டால் அவ்வினைக்கு பேர் என்னது? வெப்ப மேல் வினை. படிக்கலாம் தேவையில்லை, புரிஞ்சுக்கிட்டால் முடிஞ்சுது. இங்கிலீஷில் என்னது? எக்ஸோதெர்மிக். எக்ஸோனா வெளியில், தெர்மு வெப்பம் வெளியில் வருது. வெப்பம் உள்ளே இழுக்கப்பட்டால் கொள்வினை, எண்டோதெர்மிக். ரைட். இதெல்லாம் வேண்டாம் நமக்கு. சரி. தொழிற்சாலைகளில் சுண்ணாம்புகள் பாறைகள் வெப்பப்படுத்தப்பட்டு சுட்ட சுண்ணாம்பு கிடைக்கிது. கால்சியம் ஆக்சைடு. சுட்ட சுண்ணாம்பு மண்ணில் இருந்து எடுத்துகிட்டு வராங்களே, அதில் கார்பன் சேர்ந்துடும். கார்பன் கால்சியம் ஆக்சைடு இருக்கும். அதில் வெப்பப்படுத்தும் பொழுது கார்பன் மட்டும் ஆக்சிஜன் கூட சேர்ந்து போயிடும். வெளியில் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட சேர்ந்து போயிடும். ஸோ கால்சியம் ஆக்சைடு கிடைக்கிது. சில வேதிவினை வெப்பத்தின் மூலம் நிகழ்த்த முடியும்.
சுண்ணாம்புகளானது சுட்ட சுண்ணாம்பு, நீட்டு சுண்ணாம்பு, சிமெண்ட் ஆகியவற்றிற்கு மூலப்பொருளாகும். சுண்ணாம்புகள் மண்ணிலிருந்து எடுக்கக்கூடிய சுண்ணாம்புகள் இத்தனை வெரைட்டி இருக்குது. சுட்டோம்னா சுட்ட சுண்ணாம்பு, தண்ணி கரைஞ்சோம்னா நீட்டு சுண்ணாம்பு, ஸ்லேக்குடு. சுட்ட சுண்ணாம்பு என்ன பார்த்தோம்? கால்சியம் ஆக்சைடு. ஓகே, இன்னொரு வார்த்தை சிமெண்ட் தயாரிக்க குயிக் லைம். சுட்ட சுண்ணாம்பு. நீட்டு சுண்ணாம்பு ஸ்லேக்குடு லைம். இதில் கால்சியம் ஆக்சிஜன் மட்டும் இருக்கும். இதில் கால்சியம், தண்ணி, ஆக்சிஜன் 3 இருக்கும். கால்சியம் ஹைட்ராக்சைடு, நீர்த்த சுண்ணாம்பு. நீர் சேர்ந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஒளி, ஒரு சில இது என்ன நடக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு என்ன தேவையில்லை, ஒளி இருந்தால் போதும், வெப்பம்லாம் தேவையில்லை. ஒளியை பிடிச்சா என்ன கிடைக்கும்? வெப்பமாக மாறும். டிஏபியா? ஆற்றல் நாணயம், ஏடிபி. தாவரங்கள் சூரிய ஒளியின் மூலியில் கார்பன் டை ஆக்சைடு, நீர் ஆகியவற்றை கொண்டு ஸ்டார்ச்சாக மாற்றும். நிறைய பேசியாச்சு இப்போயே கெமிஸ்ட்ரி கிளாஸ்லேயே, ஆனால் போய் அதை பார்த்துக்கணும். சூரிய ஒளி கார்பன் டை ஆக்சைடுக்கும் நீருக்கும் இடையே வேதிவினையை தூண்டி இறுதியில் அதன் மூலம் ஸ்டார்ச் உருவாகுது. ஒன்றும் இல்லை, அது 2 போய் சேரணும். யார்? CO2 H2O. இங்கே உள்ள கார்பன் இங்கே வந்து ஒட்டணும். அதுக்கு ஹீட்டு வேணும். சூரிய ஒளி வந்து இலையில் படுது, இலை தடுக்குதா, அது ஹீட்டு, லைட் வந்து ஹீட்டாக மாறி போகும். அந்த ஹீட்டை வச்சு தான் என்ன ஆகுது, இந்த கார்பனை பிரிச்சுட்டு வந்து இங்கே சேர்த்திடும். இந்த கார்பனும் H2Oக்கும் பாண்டு தான் எது? அந்த ஆற்றல். இந்த ஆற்றல் CH2O 6 12 இதான் கார்போஹைட்ரேட். ப்ளஸ் என்ன கிடைக்கும்? ஆக்சிஜன். உள்ளே போன லைட் எங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கு? இங்கே உட்காந்துட்ருக்கு. எல்லா செல், தாவர செல்லும் சரி, விலங்கு செல்லும் சரி, அவங்களுக்கான ஹீட் எங்கேருந்து எடுத்துக்குவாங்க? இந்த கார்போஹைட்ரேட்டையும் இந்த ஆக்சிஜனையும் வினை புரிய வைப்பாங்க. மீண்டும் ரிவர்சல் ப்ராசஸ். இந்த கார்பன் இங்கே போய் ஒட்டிக்கும். அப்போது என்ன கிடைக்கும்? H2Oவும் ப்ளஸ் CO2வும் கிடைக்கும். இங்கே பாண்டிங் எனர்ஜியாக இருந்துச்சுல உள்ள, அது ரிலீஸ் ஆகிடும். அந்த ஹீட்டு தான் எங்கே இருக்குது? நம்ம உடம்புல எல்லாம் இருக்குது. அந்த ஹீட்டு தான் எங்கே இருக்குது? நம்ம உடம்புலேருந்து இப்போ பாடி ஹீட்டாக இருக்குல்ல, உடம்புலேருந்து வெப்பம் வெளியேற்றது. இது எங்கே மட்டும்தான் நடக்கும்? விலங்குல மட்டும்தான் நடக்குமா? மைட்டோகாண்ட்ரியாவில் மட்டும் நடக்கும். மைட்டோகாண்ட்ரியா எந்தெந்த செல்லாம் இருக்குது? தாவர செல்லையும் இருக்குது, விலங்கு செல்லையும் இருக்குது. இதுதான் உண்மையான செரித்தல் வினை. சுவாசித்தல் எப்படி வேணாலும் சொல்லலாம். சுவாசித்தலின் பொழுது தாவரங்கள் என்ன வாயு எடுத்துகிட்டு என்ன வாயு வெளியிடுமா? நீங்கள் 2 பேரும் சரி கிளாஸை கவனிங்க, அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். நீங்கள் சுவாசித்தலின் பொழுது தாவரம் என்ன வாயு எடுத்துகிட்டு என்ன வாயு வெளியிடும்? கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு வெளியிடும். சரி, அந்த வீடியோலாம் பாருங்கள். நீங்கள் சொல்லுங்கள் கதிரவன். சுவாசித்தல் அதான் தாவரம் அப்படி தான் எடுத்துக்குமா? அது எத்தனை நாள் கிளாஸ் அட்டன் பண்ணி? தாவரம் செல்லும் சரி, விலங்கு செல்லும் சரி, சுவாசித்தல் அப்போ எத்தனை தடவை நடத்திட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆக்சிஜனை தான் எடுத்துக்கும். தாவர செல்லு அதான் எடுத்துக்கும், விலங்கு செல்லும் அதான். ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு. ஒளிச்சேர்க்கை, உணவு உற்பத்தி, அப்போ மட்டும்தான், அதுக்கு மட்டும்தான் எதை எடுத்துக்கும்? அது யார் மட்டும்தான் எடுத்துக்குவா? ஒளிச்சேர்க்கை அவங்க மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு பக்கம் சுவாசித்தல் நடந்துக்கிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் ஒளிச்சேர்க்கை நடந்துக்கிட்டே இருக்கும். எங்கே? தாவர செல்லில். சரியா? ரைட். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க, நீங்கள் அதை போய் பாருங்கள், அந்த வீடியோலாம் பாருங்கள். சூரியனிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்கள் வளிமண்டலத்தில் ஓசோன் மூலக்கூறை சிதைத்து மூலக்கூறு ஆக்சிஜனையும் அணு ஆக்சிஜனையும் உருவாக்குகின்றன. இது யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். இந்த அணு ஆக்சிஜன் மீண்டும் மூலக்கூறு ஆக்சிஜனுடன் இணைந்து ஓசோனை உருவாக்குகிறது. செம்ம பாயிண்ட் இது. அது என்ன? மூலக்கூறு ஆக்சிஜன், அணு ஆக்சிஜன் என்ன? யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். முன்னாடி அட்டன் பண்ணுவாங்க. இப்போ இந்த எல்லாருமே அட்டன் பண்ணிட்டீங்களே கெமிஸ்ட்ரியில். ஓசோனை அங்கே தான் இருக்குது, பதிலே அங்கே தான் இருக்குது.
அதெல்லாம் அங்கே சொல்லவே இல்லையே. குளோரோஃப்ளோரோ கார்பனை பற்றி அங்கே பேசலையே. இங்கே உள்ளதை படித்து சொல்லுங்கள். இங்கே உள்ளதுக்கு என்ன பதில் தான் கேட்குறேன். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்போ தான் நீங்கள் எழுத்தறிவு உள்ளவங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா படிக்கிறதுலாம் வேஸ்ட்டு. சும்மா உட்காந்து வார்த்தையை மனப்பாடம் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க? புரிஞ்சா ஆன்சர் அங்கே. ஓட்டுவா இன்னொரு ஸ்டெப் இருக்கு. ஓத்துறீங்க, ஓட்டு மட்டும்தான் கிடைக்குமா? ஓ கிடைக்கும். ஆமாம் தானே? ஆமாம்மா, அவன் கிடைச்ச அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. O3 உடையுது. O3 எத்தனை உள்ளே போதோ அத்தனை தானே வெளியில் வரணும். O2 மூலக்கூறு ஆக்சிஜன்னா O2 ப்ளஸ் அணு ஆக்சிஜன் O கிடைக்கும். மீண்டும் அதான் போட்டிருக்கான் பாருங்க. இந்த அணு ஆக்சிஜன் மீண்டும் மூலக்கூறு ஆக்சிஜனோடு இணைந்து ஓசோனை உருவாக்குது. மீண்டும் சேர்ந்துடும். இன்னொன்று கூட சேர்ந்து O3 யாரை கூட போய் சேருவார்? இந்த ஓ ஆக்சிஜன் இன்னொரு மூலக்கூறில். அல்லது உடச்சி இது மூணு ஓவாக கூட சேரலாம், உடையலாம். 3 ஓட்டு கூட சேர்ந்துருவாங்க. ஓட்டு ஃபார்ம் ஆனால் என்ன ஆகும்? O3 இதுக்கு ஆற்றல் தேவை. அந்த ஆற்றல் தான் யார் எடுத்துக்கிறா? இவங்க எடுத்துக்கிறாங்க. யாருக்கிட்ட இருந்து வர்றத? ஓசோன், புற ஊதா கதிர், ஹை ஃப்ரீக்குவென்சி, உயர் அதிர்வெண் கொண்டது. பார்ப்போம், ஃபிசிக்ஸில் பார்ப்போம். உயர் அதிர்வெண் கொண்டிருந்தால் அதாவது மின்காந்த அலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆற்றல் அதிகம். ஸோ அதனால் அது பிடிச்சிக்குது. சரியா? ஒளி வேதியியல்னே ஒன்று இருக்காமா, ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி. ஃபோட்டோ மீன்ஸ் ஒளின்னு அர்த்தம். சார் ஃபோட்டோன்னா நம்மளை எடுக்கிறது சார், அது ஒளிதனால தான் நடக்குது. பார்ப்போம், ஃபிசிக்ஸில் பார்ப்போம். ஒளினா என்ன அர்த்தம்? ஃபோட்டோனா ஒளி. ஃபோட்டோ எடுக்கிறோம்ல, செல்ஃபி ஆயிடுச்சு. அப்போது செல்ஃபி அதுன்னு மாறிடுச்சு. ஒளி, ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி. அப்போ ஒளியில் நடக்கக்கூடிய வேதிவினையெல்லாம் அதை பற்றி படிக்கிறது. ஒளியில் நடக்கக்கூடிய வேதிவினை. வினை வேக மாற்றி, கேட்டலிஸ்ட் எதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம். ஓம நீர் பயன்படுத்துகிறோமா? ஓமம் அது பொடி. எப்போ பயன்படுத்துவாங்க ஓம நீர்? ஓம திராவம்னு சொல்கிறாங்களே, ஓம திரவம் அதாவது திராவமாக மாறிடுச்சு. ஓம நீர் தமிழ் வார்த்தை. ஒழுங்காக செரிமானங்களை சாப்பிட்டுட்டு அப்போ இதை கொடுப்பாங்க, ஓம திரவம். அப்போ செரிமானம் ஊக்குவிக்குது. இது என்னது? நடைமுறை வாழ்க்கையில் ஒரு கேட்டலிஸ்ட் தான், வினை ஊக்கி. சாப்பாடு செரிமானம் ஆகிறது என்ன செயல்? வேதி வினை தான், வேதி செயல். அதை ஊக்குவிக்குது. அதான் காரணம். பாருங்க, போட்டிருப்பாருங்க. தொழிற்சாலையில் சில வேதிப்பொருட்கள் வேதிவினைக்கு உட்படாமல் அது அந்த பொருளாக மாறாது, பட் வேகப்படுத்தும். அதுக்கு பிறகு வினையின் வேகத்தை மட்டும் மாற்ற உதவுது. வேகப்படுத்தலாம், குறைக்கலாம். அதான் வினை ஊக்கி. ஹேபர் முறையில் அமோனியா தயாரித்தலில் உலோக இரும்பு ஆக்சைடு. அமோனியா எதுக்கு தேவை? புரோட்டீனா? யூரியா தயாரிக்கிறதுக்கு அமோனியா தேவை. அமோனியாவோட ஃபார்முலா என்ன? NH3. 3 2 அமோனியம் 4+, NH4+. இது அமோனியம், இது அமோனியா. இதிலேருந்து ஒரு ஹைட்ரஜனை துரத்தி விட்டாச்சுன்னா என்னவா மாறிடும்? அது அமோனியாவாக மாறிடும். அந்த மாதிரி ஹேபர் இந்த முறைக்கு பேர். இப்படி அமோனியா தயாரிக்கிறாங்க. எதுலேருந்து? இரும்பு. அமோனியா தயாரிக்கிறதுக்கு உலோக இரும்பு பயன்படுதாமா. இரும்பு ப்ராடக்டில் வராது, பட் வினை யூக்கியாக பயன்படுது இரும்பு. ஹேபர் முறை அமோனியா தயாரிக்கக்கூடிய அந்த வேதி முறைக்கு பேர் என்னது? ஹேபர் முறை. கேள்வியாக வரும், பார்த்துக்கோங்க. அதில் வினை யூக்கியாக அது கேட்குறாங்கன்னு பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்பாங்க. இந்த அமோனியாவை ஆய்வகத்தில் யூரியா தயாரிப்பது அடிப்படை பொருளாக விளைகிறது. யூரியாவில் என்ன இருக்கும்? நைட்ரஜன் எதுக்கு தேவை? புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு.
நைட்ரேட்டாக மாறி போகும். புரோட்டீன் கிடைச்சா தான் என்ன ஆகும், செல்லு ஃபார்ம் ஆகும். அப்போ செடி நல்லா வளமாக வளரும். செடி வளர்றதுலாம் என்ன அர்த்தம், அங்கே உள்ள என்ன நடக்குது, செல்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுதுன்னு அர்த்தம். செல்லோட எண்ணிக்கை அதிகமாகனா என்ன வேணும், புரோட்டீன் வேணும். அதுதான் யூரியா போடுறான். இந்த யூரியா எதுலேருந்து கிடைச்சிது, நார்மலாக ஆர்கானிக் ஃபார்மிங்கில் தாவர விலங்குகளுடைய கழிவுகள், அதை செரிமானம் செஞ்சு மண்ணில் போடுவாங்க. யார், மைக்ரோப்ஸு, மண்புழுலாம், அதில் இதுதான் இருக்கும் அதிகமாக. அப்படி மண்புழு வெளியிடக்கூடிய கழிவில் என்னடா அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சி இவனுங்க லேப்லேயே தயாரிச்சிட்டானுங்க அந்த யூரியாவை. யூரியா வந்துட்டு இன்ஆர்கானிக். யூரியா மாதிரியே இருக்கக்கூடிய அந்த மாலிகுலில் தயாரிக்கக்கூடிய மண்புழு தயாரித்து விடுறதுல அது ஆர்கானிக். அவ்வளோதான் வித்தியாசம். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். கேள்வி கேளுங்க, புரியலைன்னா விடவே கூடாது. என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் உள்ளுக்குள்ளே. அப்போ புரிஞ்சிடும் ஒரு ஸ்டேஜில். அடுத்தது யூரியா விவசாயத்தில் ஒரு முக்கியமான உரம். கரெக்டா, உரம். யூரியா இல்லைன்னா எந்த இதுவுமே நடக்காது. எல்லாத்துக்கும் போடுவோம் யூரியா. ஏன்னா அதில் நைட்ரஜன் இருக்குது. அதுலேருந்து எடுத்துகிட்டு தான் மரம், இந்த செடி வளரணும். நல்லா அந்த செடி நல்லா செழிப்பாக இருந்தால் தான் என்ன ஆகும், அது நிறைய குட்டி போடும். குட்டி போடுதா செடி குட்டி போடுமாம்மா, இல்லையா? போடும். அதான் அதோட நெல் மணி என்னது, அதோட குட்டி தான் அதில் இருக்குது. பருப்பு என்னது, அந்த பருப்பு செடியோட குட்டி அது முட்டை. சரியா? இப்போ சைவம் அசைவம்லாம் கிடையாது கான்செப்ட்டு. சைவம்னு சொல்லிட்டு ஐயோ நான் உயிரெலாம் சாப்பிட மாட்டேன்னா என்ன பண்ணக்கூடாது, அவன் சோறு திங்கக்கூடாது. முதல்ல போ, கிளம்பு, செத்துப்போ. அப்பயுமே நீ தப்பு தான் பண்ணுற. செத்து போனா என்ன அர்த்தம், உன் உடம்புல உள்ள செல்லாம் கொல்றன்னு அர்த்தம். சரியா? யோசிச்சு பாருங்க, என்ன முட்டாளத்தனமாக அந்த காலத்தில் தொங்கிட்டு கிடக்குறானுங்க கடவுள் அது இதுன்ட்டு. சரி, ஆமாம் தானே? அடுத்தது யூரியா விவசாயத்தில் ஒரு முக்கியமான. அடுத்து வனஸ்பதி நெய்னா தெரியுமா, டால்டா. செயற்கையான நெய், அது வேறு ஒன்றுமே கிடையாது. டால்டானா என்னது, நெய்யுங்கிறது பால்லேருந்து கிடைக்கிறது, அது இயற்கையானது. அதே மாதிரியான ஃபேட்டங்க தயாரிக்கிறானுங்க. அதுதான் டால்டா. நல்லா சுவையாக இருக்கும், வெளுத்துருவானுங்க. அப்புறமாட்ட ஜீரணம் ஆகாது. ஏன், இது இன்ஆர்கானிக், ஜீரணம் ஆகாது. ஆர்கானிக்கான நெய் இருக்குல்ல, அது ஆர்கானிக்கு, நம்ம உடம்பு ஜீர்ணிச்சிடும் ஈஸியாக. வனஸ்பதி ஜீர்ணிக்காது. டால்டா. நன்கு தூளாக்கப்பட்ட நிக்கல். வனஸ்பதி தயாரிப்பில் நிக்கலை வந்து வினையூக்கியாக பயன்படுத்துகிறாங்க. என்னது நிக்கல், அது ஒரு மெட்டலு யூஸ் பண்ணுறாங்க. என்சைம்னா எங்கே பார்த்தோம், என்சைம்னா என்ன முதல்ல அது சொல்லுங்கள். நொதி, நம்ம உமிழ் நீர்லேருந்து என்சைம் தான் இருக்குது. இரைப்பை நீர் எல்லாம் என்சைம். இரைப்பை நீரில் அப்புறம் வேற எங்கே, சிறுகுடல் நீர், கணைய நீர், பித்த நீர், எல்லாமே என்சைம் இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை சின்ன சின்ன மாலிகுலாக உடைப்பாங்க. சிறுகுடல் நீரா, உமிழ் நீர், அது ஃபஸ்ட்டே சொல்லிட்டோமே, உமிழ் நீர். அந்த பெரிய பெரிய மாலிகுலை சின்ன சின்ன உடைக்கிறவங்க தான் என்சைம். இது எண்டோக்ரைன் சிஸ்டமா எக்ஸோக்ரைன் சிஸ்டமா? நாளமுள்ள சுரப்பிகள் சுரப்பாங்களா, நாளமில்லாத சுரப்பிகள் சுரப்பாங்க? நாளமுள்ள சுரப்பிகள். எக்ஸோக்ரைன் உமிழ் நீர்லாம். எண்டோக்ரைன் சிஸ்டம் ஹார்மோனை சுரப்பாங்க. ஹார்மோன் என்ன வேலை செய்வாங்க, அவர் ஆர்டர் எடுத்துகிட்டு போவார். அங்கங்கே இருந்து அந்த உறுப்புக்கெல்லாம் போய் தூண்டி விடுவார். டே, அவரும் என் கேட்டலிஸ்ட் மாதிரி தான். ஒழுங்காக வேலை செய், அங்கே பாரு வேலை வந்துருச்சு, ரெடியாகும், எந்திரி, தூங்காத, இந்த வேலையை செய் அப்படின்னு என்ன பண்ணுவார், உள்ள ஆர்கான்ஸ்லாம் கண்ட்ரோல் நரம்பு கண்ட்ரோல் பண்ணதில் தசைகளை, எலும்பு தசைகளை, அதுமாரி இவர் போய் கண்ட்ரோல் பண்ணுவார். அந்த டைமில் மட்டும் சுரக்கும். சுரக்கிறவங்க தான் யார், நாளமில்லா சுரப்பிகள். சரி, என்சைம்கள் மற்றும் ஈஸ்ட்டுகள் உயிரி வினைவேக மாற்றிகள் எனப்படுகின்றன. உயிரி வினைவேக மாற்றிகள். ஈஸ்ட் அதே மாதிரி ஒரு என்சைம் தான் சுரந்து பெரிய மாலிகுலை சாப்பிட்டு சின்ன மாலிகுலை வெளியில் கழிவாக போட்டுருவார். ஈஸ்ட் அவர் வெளியிடக்கூடிய கழிவு தான் இதெல்லாம். அதெல்லாம் வேதி வினைகளின் விளைவு. என்னென்ன விளைவுலாம் ஏற்படும்,
பார்த்துட்டோமா? வேதிவினை நடந்தால் என்ன நடக்கலாங்க? வேற ஒரு பொருள் உற்பத்தி ஆகும். சரியா? பெரிய பொருள் சின்னதாக உடையும், சின்ன பொருள் பெருசாக மாறலாம். சரி, வேறு பொருள் உற்பத்தி ஆகுது. அடுத்தது வெப்பம் வெளியிடும் அல்லது வெப்பத்தை உள்வாங்கலாம். ஒளி லைட்டு உருவாகலாம். சத்தம் டப்புன்னு சத்தம் கேட்கும். ஒளி ரெண்டுமே நடக்கக்கூடிய வேதிவினை ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் நம்ம லைஃப்பில். பட்டாசு வெடிக்கிறது, வெரி குட். அழுத்தம் உருவாகிறது, கண்டெய்னருக்குள்ளே அழுத்தம் உருவாகும், வெடிச்சிடும் உள்ள. மாவு இருக்குல்ல, மாவு புளிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா மூடி வச்சுருங்க ஒரு கண்டெய்னரில் போட்டு. நல்லா புளிச்சிருச்சுன்னா அந்த குண்டானை திறக்க முடியாது. ஆமாவா? அங்கே உள்ள வேதிவினை நடந்துக்கிட்டே இருக்கும். ப்ரெஷர் அதிகமாகிடும். கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகி உள்ள ப்ரெஷர் அதிகமாகிடும். திறக்கிறது கஷ்டம். ப்ரெஷர் அதிகமான ஏன் திறக்க முடியல? அதோட வாய் என்ன ஆயிரும்? விரிஞ்சிடும். அப்போ மூடிக்குள்ளே அதுக்கு நடுவில் ப்ரெஷர் உள்ளுக்குள்ளே ஃப்ரிக்ஷன் அதிகமாக திறக்க முடியாது. ஓட்டையை போட்டு வேணால் திறக்கலாம். சரியா? லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள் எல்லாத்தையும். அதெல்லாம் ஆனால் நம்ம முன்னோர்கள் புரிஞ்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன ஏதுன்னு தெரியாது. இங்கே என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி பேர் வச்சுருக்கான். அதை தான் இங்கே வந்து கற்றுக்குறோம். அது பேரை வார்த்தையை கற்றுக்குறோம். என்ன காரணம் டீட்டெயிலில் கற்றுக்குறோம். அதை கற்றுக்கிட்டு என்ன பண்ணாங்க லைஃப்பில் அப்ளை பண்ணணும். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது, பொய். ஏட்டு நம்ம கறிக்கு நம்ம லைஃப்பில் நடக்கிறது தான் ஏட்டில் இருக்குது. அதையும் கம்பேர் பண்ணிக்கணும். அடுத்து உணவு காய்கறிகள் கெட்டுப்போதல். ஆமாவா? இதெல்லாம் என்ன நடக்குது? மனிதன் உண்பது தகுதி இல்லாத அளவிற்கு உணவுப் பொருள் ஏற்படும் மாற்றம் தான் அது கெட்டுப்போதல். என்சைம் என்ற உயிரி வினைவேக மாற்றி மூலம் நடைபெறும் வேதிவினை காரணமாக துர்நாற்றம், நிறமாற்றம், ஊட்டச்சத்து இழப்பு இதெல்லாம் நடக்கும். இந்த மைக்ரோஸ்பே என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய என்சைமை சுரந்து நமக்கு பயன்படாத பொருளாக மாற்றிடுவாங்க. உதாரணம் முட்டை அழுகுதல். ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாயு உருவாவதால் துர்நாற்றம் ஏற்படும். முட்டை அழுகும் பொழுது பயங்கர நாத்தடிக்கும். என்ன காரணம்? ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாயு உருவாகிறது தான் காரணம். ஹைட்ரஜன் எங்கே இருக்குது? தண்ணியில். அது முட்டைக்குள்ளே இருக்குது. நீர் இருக்குல்ல, ஹைட்ரஜன் சல்ஃபைடு. நோட் பண்ணிக்கங்க, கேட்பாங்க. காய்கறிகள் பழங்கள் நுண்ணுயிர்கள் அழுகி போகுதில்ல. என்ன அர்த்தம் அழுகி போகுதுன்னா? அறுவை சாப்பிட்டு வேறு பொருளை மாற்றி விட்டுருவார். அது அழுகி போகுதல். மீன் இறைச்சி துர்நாற்றம் அடித்தல். மீன் இறைச்சி அப்படியே வச்சுருங்க, என்ன ஆயிரும்? துர்நாற்றம். ஏன்னா அதில் என்ன இருக்குது? கொழுப்பு. மீன்களின் இறைச்சியிலும் அதிக அளவில் பல படி நிறைவுறா. பல படி கொழுப்புனா ஒரு படின்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி ஒரு கொழுப்பு நிறையா கொழுப்பாக சேர்ந்து பெரிய கொழுப்பாக மாதிரி இருக்கும். ஒரு கொழுப்புனா கொழுப்பு அமிலம் ஒரே ஒரு. அதில் என்ன இருக்கும்? என்னென்ன ஆட்டம் இருக்கும் சொல்லுங்க பாப்போம். கொழுப்பில் கார்போஹைட்ரேட் தாங்க கொழுப்பாக மாறுது. கார்போஹைட்ரேட்டில் என்னென்ன ஆட்டம் இருக்கோ அதுதான் அங்கேயும் இருக்கும். பட் நிறையா கார்போஹைட்ரேட்டாக லிங்க் ஆகிருக்கும். ஃபேட்டி ஆசிட் கொழுப்பு அமிலம் தான் சின்ன மாலிகுல் கொழுப்பில். கொழுப்பு அமிலம் அது மாதிரி நிறையா கொழுப்பு அமிலம் சேர்ந்து லிங்க் ஆகிருந்ததுன்னா என்னது? அதுக்கு பேர் தான் பல படி பாலிமர். அது ஒரு பாலிமர் தான். நிறைவுறா அன்சேச்சுரேட்டட். நிறைவுற்ற நிறைவுறான்ற வார்த்தைக்கு அர்த்தம் பார்ப்போம். தேவையில்லை உங்களுக்கு. கொழுப்பு அவங்களே கொண்டுள்ளன. இப்போ காற்று அல்லது ஒளியுடன் ஆக்சிஜனேற்ற வினைக்கு உட்பட்டு துர்நாற்றத்தை. காற்று ஒளியுடன் ஆக்சிஜனேற்ற வினை ஆக்சிடேஷன் ஆகிடும், வேறு பொருளாக மாறிடும். அப்போ நமக்கு சாப்பிட்றது மாதிரி இருக்கா? நாத்தடிக்க ஆரம்பிச்சிடும், டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தது சரியா? துர்நாற்றத்தை வெளியிடுகின்றன. ஆக்சிஜன் மற்றுன்னு போடணும், மற்றுன்னே போடணும். அல்லதெல்லாம் இல்லை, மற்றும். கேட்பாங்க, இந்த மீன் இறைச்சிலாம் கெட்டு போகிறதுக்கு யார் காரணம்? மைக்ரோப்ஸ். அவங்க வேற. அது இல்லாமல் இவங்க யார்? ஆக்சிஜனு. காற்றுனா ஆக்சிஜன், ஒளி, வெப்பம். ஒளியில் என்ன கிடைக்கும்? வெப்பம். உங்களா சேர்ந்து ஊசி போதல். அது நறுக்கி ஆப்பிள் காய்கறி தெரியும் இல்லையா? எது எதனால் நடக்குது? இதுவும் அதே ஆக்சிடேஷன் தான். ஆப்பிள், வெள்ளரிக்காய் இல்லை, பேரிக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், வாழைத்தண்டு, இவங்கெல்லாம் உருளைக்கிழங்கு, இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? வெட்டி எதில் போடுறோம்? தண்ணியில் போடுறோம். எதுக்கு தண்ணியில் போடுறாங்க? ஆக்சிஜன் ஏற்றம் நடந்துடக்கூடாது. எல்லாம் காரி போச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். கத்திரிக்காயில் நல்லாவே தெரியும், அது ஆக்சிடேஷன் அடைஞ்சிருச்சு, காரி காரி போன கத்திரிக்காய் குழம்பு வச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும்.
அதெல்லாம் அங்கே பாருங்கள். பழங்கள் மற்றும் ஆப்பிள், பழங்கள் மற்றும் காய்கறிகள் செல்களில் பாலிபினால் ஆக்சிடேஸ் அல்லது டைரோசினேஸ் என்ற என்சைம்கள். நல்லா புரிஞ்சுங்க. ஆக்சிடேஷன் யார் கூட நடக்குது? ஆப்பிள், பழங்களில், காய்கறியில் இருக்கக்கூடிய பாலிஃபினால் ஆக்சிடேஸ் அப்படின்ற என்சைம் நொதிக்கிறதுக்காக ரெடியாக வச்சுருப்பாங்க. அடுத்தது டைரோசினேஸ் அப்படின்ற நொதி என்சைம் பழுக்க வைக்கணும்ல, அதுக்காக அதில் இயற்கையாக இருக்கக்கூடிய என்சைம். அந்த என்சைமும் அவங்க தான் ஆக்சிஜன் கூட என்ன பண்ணுறாங்க? வினைபுடுறாங்க என்ற என்சைமை கொண்டுள்ளன. இவை ஆக்சிஜன், அந்த என்சைம் தான் அந்த வேலை பண்ணுறாங்க. அவங்க தான் ஆக்சிஜன் கூட வினைபுரிந்து ஆக்சிடேஷன் அடைகிறாங்க. கேட்பாங்க. பழங்கள் உள்ள பீனாலிக் சேர்மங்களை மெலனின் என்னும் பழுப்பு நிறமாக மாற செய்கின்றது. மாறணும்னா மெலனினாக மாறிடுது. ஃபீனாலிக் சேர்மங்களை மெலனினாக மாற்றுறது. யார் மாற்றுறாங்க? என்சைம்ஸ். எந்த என்சைம்ஸு? பாலிஃபினால் ஆக்சிடேஸ் அல்லது டைரோசினேஸ் அப்படின்னு என்சைம்ஸு ஆக்சிடேஷன் அடைகிறாங்க. அப்படி அடையும் பொழுது பழங்கள், காய்கறியில் இருக்கக்கூடிய இன்னொரு சேர்மம் ஃபீனாலிக் சேர்மங்கள் அதை மெலனினாக மாற்றுறாங்க. ஓகேவா? அடுத்தது சுற்றுச்சூழலில் ஏற்படும் விளைவுகள். நம்ம பண்ணாத அட்டுலையுமே கிடையாது சுற்றுச்சூழல். நம்ம தானே இயற்பியல், வேதியியல், உயிரியல் பண்புகளில் விரும்பத்தகாத மாற்றங்களை ஏற்பட்டுள்ளன. நம்ம தானே இயற்பியலில் வளிமண்டலத்தில் க்ரீன் ஹவுஸ் கேஸ் நம்பர் அதிகமாகிடுச்சு. சரியா? அமிலமழை பெய்கிறது, அது வந்து வேதிவினை. நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது. உயிரியல் பண்புகள்லாம் நிறையா மாற்றம் நடக்குது. நம்மவா கேன்சர் கீன்சர்லாம் வருதா? அதெல்லாம் மாசுபடுத்திகள். எதெல்லாம் மாசுபடுத்தியிருக்கோம்? நிலம், நீர், காற்று. 3ல் இருந்தால் நமக்கு உணவு எடுத்துக்கிறோம். திரும்ப நம்ம கழிவுலாம் எங்கே போகும்? அங்கே தான் போகும். நமக்கு கழிவு, அதுக்கான ப்ராடக்ட்டு. அதை எடுத்து திரும்ப அதெல்லாம் வளரும். ஆமாவா? கார்பன் டை ஆக்சைடு நமக்கு கழிவு, யார் எடுத்துக்குவா? தாவரம் உணவு உற்பத்திக்கு எடுத்துக்கும். அதுக்கு வந்துட்டு என்னது? ரா மெட்டீரியல். திரும்ப அதை உற்பத்தி செஞ்சு நமக்கு ப்ராடக்ட்டு. இந்த சுழற்சி. அடுத்தது காற்று மாசுபாடு. காற்று மாசுபாடு கார்பன் டை ஆக்சைடு, க்ரீன் ஹவுஸ் கேஸ். கார்பன் மோனாக்சைடு, அவரும் க்ரீன் ஹவுஸ் கேஸ் தான். சல்ஃபர் ஆக்சைடு கிடையாது, அமிலமலைக்கு காரணம். நைட்ரஜன் ஆக்சைடு, அது குளோரோஃப்ளோரோ கார்பன், இவர் க்ரீன் ஹவுஸ் கேஸ். சல்ஃபர் ஆக்சைடு கிடையாது, நைட்ரஜன் ஆக்சைடு க்ரீன் ஹவுஸ் கேஸ். அது குளோரோஃப்ளோரோ கார்பன் க்ரீன் ஹவுஸ் கேஸ். மீத்தேன் க்ரீன் ஹவுஸ் கேஸ். உங்களோட நம்பர்ஸ் அதிகமான என்ன ஆகும்? புவி வெப்பமயமாகி அந்த எஃபெக்ட் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்து இந்த சல்ஃபர் இருக்கார் இல்லையா, இவர் வந்துட்டு க்ரீன் ஹவுஸ் கேஸ் கிடையாது, பட் அமிலமலைக்கு காரணம். மலைமண்டலத்தில் இருக்கும்பொழுது மழை பெய்யுது, மழை நீர் அதை அப்சர்வ் பண்ணோன்னே ஆசிடாக மாறிடும் அமிலமலை. அவர் நைட்ரஜன் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. பார்த்தோமா? கார்பன் டை ஆக்சைடு ஆல்ரெடி தெரியும், தண்ணியில் கரையும் பொழுது என்ன ஆகும்? கார்போனிக் ஆசிட்டாக மாறிடும். பார்த்தோமா? அந்த மாதிரி அமிலமலை, புவி வெப்பமயமாதல், சுவாச கோளாறு. மெயினாக அந்த கார்பன் மோனாக்சைடு சுவாச கோளாறு உண்டு பண்ணும். போதுமான ஆக்சிஜன் அளவு குறைஞ்சி போயிடும். அதெல்லாம் கார்பன் மோனாக்சைடு எப்போ உருவாகும்? காற்று இல்லாத சுவாசம். காற்று இல்லாத சுவாசம்னா என்ன எக்ஸாக்டாக? ஆக்சிஜன் இல்லாதன்னு அர்த்தம். ஆக்சிஜன் இல்லாதப்போ கார்போஹைட்ரேட் உடையும். நீர் மாசுபாடு. சாயப்பட்டலேருந்து என்ன பண்ணுறோம்? சாயப்பட்டில் இப்போலாம் ஆர்டிஃபிஷியல் கெமிக்கலை யூஸ் பண்ணுறோம். அதை டீகம்போஸ் பண்ணுறதுக்கு மைக்ரோப்ஸு இயற்கையில் இல்லை, அதை அப்படியே தண்ணியில் கலந்து விட்டுறது. தண்ணி மாசுபாடு. டிடர்ஜென்ட் எது எங்கே யூஸ் ஆகும்? கடின நீரில் நுரைய உண்டு பண்ணும், ஃபங்க்ஷன் ஆகும். அது எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஆர்கானிக் மாலிகுலை சேர்த்துறானுங்க. அந்த டிடர்ஜென்ட்டில் இருக்கக்கூடிய இன்ஆர்கானிக் மாலிகுல் எங்கேருந்து வந்துச்சுறானாக்கா அந்த பெட்ரோலியம் பார்த்தோம்ல, அங்கேருந்து வந்தது தான் பெட்ரோலியம் பை ப்ராடக்ட். அது
கச்சா எண்ணெய் போன்றவை கழிவுகளாக இருக்குது, நீரில் போய் சேருது. நீரின் தரம் குறையும், தோல் நோய் உருவாகும், அப்புறம் நிறைய நோயெல்லாம் இருக்குது, ஏகப்பட்டது வருது. நில மாசுபாடு, யூரியா, உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்து, களைக்கொல்லி. யூரியாவில் என்ன இருக்குன்னு பார்த்தோம், அந்த நைட்ரஜன் மாலிகுல் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு செடி வளரும். முன்னாடி நிறைய டைம் பேசியாச்சு. பூச்சிக்கொல்லி தேவையில்லாத பூச்சியெல்லாம் கொல்லும். இதெல்லாம் தான் நிலத்தில் போய் விழுந்துன்னா என்ன சார் ஆகுனா, யூரியா போடுறோமா, இலத்தலை போட மாட்டோம். அன்றைக்கி போயிருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிராமத்துக்கு. அப்போ அங்கே சொல்கிறாங்க, அப்போல்லாம் நாங்கள் போய் எங்கே மீன் பிடிக்கணும்னு மண் வெட்டினாலும் மண்புழு ஈஸியாக கிடைக்கும். இப்போ நோன்னாக்கா மண்புழுவே கிடைக்கல. பாத்திரங்கள் ஒரு இடத்துல கிடைக்குண்டா அப்படின்னு, அங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது, சின்ன சின்னதாக இருக்குது அப்படின்னா. எனக்கு அப்போ டவுட்டு, அப்பா சம்திங் வேறு ஏதோ இருக்குது அப்படின்னு வச்சேன். சரி, ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் முடிச்சிடுவோம். இலத்தலை போடாமல் வெறும் யூரியாவை மட்டும் போடுறோம். யூரியாவை எடுத்துகிட்டு இது வளர்ந்துடும். அது இன்னார்கானிக். இலத்தலை தான் யாருக்கு சாப்பாடு? இலத்தலை, மாட்டுச்சாணம், இதுதான் காய்கறி, மனித கழிவு, இதெல்லாம் தான் மண்புழுக்கு உணவு. அது கிடைக்கல. அப்போ என்ன ஆகும்? செத்து போயிடும். என் மண்புழு இருக்காது. அதான் மலட்டுத்தன்மை, மண் மலட்டுத்தன்மை ஆகுதல். அதெல்லாம் இப்போ தான் ஞாபகம் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்போல்லாம் பாத்திரம் கழுவ சாம்பல், கறி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பாத்திரம் கழுவ என்ன சோப்பு, என்ன சோப்பு பேர் என்னமா, விம்பார், தம்பார், கிம்பார், அதெல்லாமே என்னது, எல்லாம் இன்னார்கானிக்கு. மண்புழு அங்கேயும் இல்லை, பாத்திரங்கள் உள்ள இடத்துலையும் இல்லை. இப்போ தான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு தெரியல, யோசிச்சுட்டு இருந்து இன்னைக்கு பதில் கிடைக்கும். அதான் காரணம். அதெல்லாம் இன்னார்கானிக் பிரச்சனை, அதனால தான் அங்கே மண்புழு இல்லை. சரி, அடுத்தது பயிரிடும் நிலம் கெட்டுப்போதல், அதான் மலட்டுத்தன்மை. புற்றுநோய் அங்கே தான் உருவாகுது, புற்றுநோய், சுவாச நோய்கள், இதெல்லாம். இதெல்லாம் காற்றில் கலக்குமா, களைக்கொல்லி, பூச்சிக்கொல்லிலாம் அப்படியே வந்து நமக்கு தொந்தரவு கொடுக்கும். வாழுங்க. அப்போ வாழ்க்கைக்கு தான் படிப்பு, சுற்றியில் நடக்கிறதான் நம்ம படிக்கிறோம். போய் பாருங்கள். துருப்பிடித்தல், ஆக்சிடேஷன் ப்ராசஸ், மெதுவாக எரிதல், நமக்கு தெரிஞ்சது. துருப்பிடித்தலுக்கு என்னென்ன வேணும்? இரும்பு, ஆக்சிஜன், தண்ணி. இரும்பாலான பொருட்கள் நீர் ஆக்சிஜனுடன் வினைபுரியும் பொழுது துருப்பிடித்தல் வேகமாக நடக்கும். தண்ணி இல்லைன்னா ஸ்லோவாக நடக்கும். அப்படியே நடந்துடும். அது தண்ணி நிறையா இருந்தால் சீக்கிரம் துருப்பிடிக்கும். உலோகப் பொருட்கள் நிறம் மங்குதல். ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். வெள்ளி கொலுசுலாம் இருக்கா, மங்குதா, வேதிவினை நடக்குதுன்னு அர்த்தம். அதேமாதிரி தாமிர பாத்திரம் இருக்குது பாருங்கள், வீட்டில் தாமிர பாத்திரம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, துணியை போட்டு சுற்றி வைப்பாங்க, இல்லைன்னா கருப்பாயிடும், வேதிவினை நடக்குதுங்க. அந்த மாதிரி பித்தளை பாத்திரங்கள், பித்தளைன்னா என்னென்ன கலந்தது, காப்பரும் புத்தனம், ஜிங்கா, பித்தளை. வெங்கலம் இருக்குல்ல, பித்தளைனா பிராஸ் இங்கிலீஷில். வெங்கலம் அப்படின்னா பிராஸ், பிரான்ஸ். இது பிரான்ஸு, இது பிராஸ். வெங்கலத்தில் காப்பரும் டின்னு யூஸ் பண்ணுவாங்க, தகரம். இதுக்கு காப்பரும் ஜிங்கு யூஸ் பண்ணுவாங்க. கேட்பாங்க கொஸ்டின், நாங்கள் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் கேட்டோன்னு தான் மனப்பாடம் பண்ணிக்குவோம் சார். திரும்ப அடுத்த தடவை வேறு கேட்பான். அப்புறம் அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருங்க கடைசி வரை. அப்புறம் சொல்லிக்கலாம், நானும் படித்தேன் டிஎன்பிசிக்கலாம் முடியல அப்படின்னு உன் பேரம்பேத்திக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஒழுங்காக நான் சொல்கிறத இப்போ கேட்டிங்கன்னா அடுத்ததே பாஸ் ஆகி ஓடிடலாம். எல்லாமே இது வேணும், இது கேட்க மாட்டான், அந்த உட்காந்து. அதான் நிறைய பேர் யூடியூப் சேனலில் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கான். இதுதான் வரும், இதெல்லாம் படிக்காதீங்க அப்படிம்பான். முட்டாப்பையில் ஒன்று சுற்றியில் நடக்கலாம், புரிஞ்சுக்கோ. எது வேணாலும் கேட்பான், பாஸ் ஆகிட்டு போ. அவனுக்கு சொல்கிறது கேட்காதீங்க. நீண்ட நாட்கள் வளிமண்டல காற்றுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது பச்சை நிற படலம் உருவாகும்.
ஏங்க வெங்கல பாத்திரம் யூஸ் பண்ணுறோம், வெங்கலம் பித்தளை பாத்திரம் யூஸ் பண்ணுறோம், காப்பர் பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாது, சமையலுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா? சுடு தண்ணி வைக்கலாம், எல்லாம் பண்ணலாம், சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. எது? காப்பர். ஏன்னா நம்ம போகக்கூடிய காய்கறி இதில் வந்துட்டு நிறையா புளிப்பு இதெல்லாம் இருக்குல்ல, அதில் ஆசிட் இருக்குது, ஆசிட் கூட வினை புரியும் காப்பர். அதனால் காப்பர் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் பித்தளை வெங்கல பாத்திரம் யூஸ் பண்ணுவாங்க சமையலுக்கு. சரியா? சிறந்த வெப்ப கடத்தி அவங்களாம். எவர் சில்வர் பாத்திரத்தோட சிறந்த வெப்ப கடத்தி அவங்க. அடுத்தது, தாமிரமும் ஈரக்காற்றும் வேதிவினைக்குட்பட்டு காரத்தன்மை வாய்ந்த தாமிர கார்பனேட்டையும் தாமிர ஹைட்ரேட்டையும் உருவாக்குகிறது. ஏனில் அங்கே அந்த பச்சையாக மாறுறதுக்கு காரணம் சொல்கிறாங்க. பித்தளை பாத்திரம் பச்சையாக மாறுறது இல்லையா, அதுக்கு காரணம் தாமிரமும். அதில் கலவை எது? காம்பவுண்டு கிடையாது, காப்பரும் ஜிங்கு கலந்த கலவை இது. அதில் உள்ள காப்பர் யார் கூட வினை புரிகிறாங்க? ஈரக்காற்றோட வினை புரிந்து. ஈரக்காற்று அதாவது ஹியூமிடு ஏர், நீராவி இருந்தாவே போதும். வளிமண்டலத்தில் கூட ஈரக்காற்று. இப்போ ஈரக்காற்று அதிகமாக இருக்கா, வளிமண்டலம் இருக்குல்ல, அது கூட வினை புரிந்து என்ன அது? தாமிர கார்பனேட். காப்பரு கார்பனேட் அதை உருவாகுது, தாமிர காப்பர் கார்பனேட். கார்பன் ஆக்சிஜன் எல்லாம் சேர்ந்து ஒரு வேறு பொருளாக மாறுது, அதான் அந்த பச்சை கலராக மாறுறதுக்கு காரணம். தாமிர ஹைட்ராக்சைடும் உருவாகுது. தாமிர ஹைட்ராக்சைடு, தாமிர கார்பனேட்டு, தாமிர ஹைட்ராக்சைடு. யார் இது? என்ன வினைன்னு கேட்பாங்க. வெப்பம், ஒளி, அழுத்தம் உருவாதல். வேதிவினை நடக்கும் பொழுது எல்லாமே உருவாகலாம், அல்லது ஏதாவது 1 2 உருவாகலாம். வெப்பம் உருவாதல், வெப்ப உமிழ்வினை. சுட்ட சுண்ணாம்புடன் கால்சியம் ஆக்சைடு, என்ன இங்கிலீஷில் என்ன? குயிக் லைம் கால்சியம் ஆக்சைடு. மண்ணிலேருந்து வெட்டி எடுக்கிறோம் சுண்ணாம்பு, அதை எரிக்க வச்சோடனே அப்புறம் எடுத்துகிட்டு வருவாங்க, சுண்ணாம்பு கால்வாயில் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க, அதுதான் சுட்ட சுண்ணாம்பு. அது கூட தண்ணியை கலக்கும் பொழுது என்ன, உள்ளே கையை வச்சு பாருங்கள் எப்படி இருக்கும், ஹீட் இருக்கும். அப்போ சுட்ட சுண்ணாம்பு நீர்த்த சுண்ணாம்பை மாற்றும் பொழுது அது எதை ரிலீஸ் பண்ணுது? ஹீட்டை வெளியிடும். நீட்டு சுண்ணாம்பு உருவாகி அதிக வெப்பம். அதனால தான் சுண்ணாம்பு கரைக்கிற வேலைக்கெல்லாம் எல்லோரும் போக மாட்டாங்க, புதுசாலாம் கரைக்கக்கூடாது. கையில் என்ன ஆயிரும்? ஓட்டை விழுந்துடும். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா கூட அது பழகிடும், ஸ்கின்னு தாங்கிக்கும். புதுசாக போய் விட்டிங்கன்னா என்ன ஆயிரும்? கையெல்லாம் புண்ணாயிரும். ஒளி உருவாதல், லைட்டு, அடுப்பு எரிகிறது, எல்லாமே என்னது? வெப்ப உமிழ் வினை நடக்குது. அங்கே வேதி வினை நடக்குது, வெப்பம் வெளியேறுது. வெப்பம் அதிகப்படியான வெப்பம் தானவா மாறும், லைட்டாக மாறும். மெக்னீசிய நாடா அந்த கதை எல்லாமே எல்லாம் எங்கே நடக்குது? எல்லாமே நம்மளை சுற்றியில் நடக்குது. பார்க்கணும், போய் புக் எடுத்துகிட்டு படிச்சுட்டு நான் அங்கே எக்ஸாமில் தான் எழுதுவேன், நடுவில் லைஃப்பில் இங்கே படிக்கிறலாம் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னா வேஸ்ட். எல்லாமே அரசியல், வரலாறு எல்லாமே பேசணும், அதுக்கு தான் படிக்கிறது. இந்த மார்க் எடுத்து நெத்தியில் ஒட்டிக்கிறதுக்கு இல்லை. இன்ன வரைக்கும் அப்படி தானே போயிட்டுருக்கு. மார்க் எடுத்து அவனுங்க ஒட்டிக்கிட்டு தெரிஞ்சானுங்க, அந்த குரூப்பு மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுத்துட்டு அதையே அப்படியே பழக்கி விட்டானுங்க. சரி, விழாக்களில் பயன்படுத்தும் மத்தாப்புகள், பட்டாசு எல்லாமே என்னது? ஒளியை வெளியிடுதா? வேதிவினை மூலிமா உருவாகக்கூடிய ஒளி இதுதான் காரணம். வேதிவினை, ஒளி உருவாதல், சத்தம் உருவாக்கும். பேசும்பொழுது ஒளி உருவாகுதல், இது என்ன வினை? இது நான் பேசும்பொழுது உருவாகக்கூடிய சத்தம், இயற்பியல் வினை. என்ன நடக்குது? வோக்கல் கார்டு வழியா அந்த காற்று உள்ளே பூந்து வரும், வோக்கல் கார்டு அதிரும், அந்த அதிர்வை அந்த கேஸ் பிடிச்சிக்கிட்டு வந்து உங்கள் காதில் கொடுக்கும். ஃபிசிக்ஸில் பார்ப்போம் டீட்டெயிலாக ஒளி. இது இயற்பியல் வினை. அது மாதிரி வேதி வினை நடக்கும்பொழுது என்ன ஆகும்? சத்தம் உண்டாகும். பட்டாசு வெடிக்கும் பொழுது வருதில்ல, அது மாதிரி அதிரும் பொருள், அது இருந்தால் அதுதான் என்னது? ஒளி. ஜிங்கு, மெக்னீசியம் போன்ற உலோகங்கள் நீர்த்த அமிலங்களுடன் வினைபடும் ஹைட்ரஜன் வாயுவை வெளியிடுது. ஹைட்ரஜன் வாயு எளிதில் தீப்பிடிக்கும் தன்மை கொண்டதால் அது காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபடும்.
ஹைட்ரஜன் யார் கூட வினை புரிகிறாரு? காற்றில் ஆக்சிஜன் கூட சேர்ந்து என்னவா மாறிடும்? சரிங்களா? H2O மாறிடும். இந்த ஃபீச்சரில் சிம்பிளான, அதாவது அசுத்தம் இல்லாத எரிவாயு ஹைட்ரஜன் தான். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து வினை புரிஞ்சு எதை வெளியிடும்? ஹீட்டை வெளியிடும். அப்போ வைப்ரேஷன் உருவாகும், சத்தம் வருது, அழுத்தம் உருவாதல். மூடிய கலன்களில் வேதிவினைகள் மூடிய கலன்களில் நிகழும் பொழுது வாயுக்கள் உருவாகி, முன்னாடியே பார்த்தோம்ல, அப்பயே சொல்லியாச்சு. மாவு புளிக்க வச்ச பாத்திரத்தில் வச்சுட்டு அடுத்த நாள் ஓப்பன் பண்ணு, சரி புளிச்ச மாவை பாத்திரத்தில் வச்சுட்டு அடுத்த நாள் ஓப்பன் பண்ணு, அது புளித்தலுங்கிறது அந்த வேதிவினை நகர்ந்துகிட்டே இருக்கும், உள்ள அழுத்தமாகி திறக்க முடியாது. அதேமாரி வெடிகுண்டு அதே கதை தான். வெடிக்குதுல்ல பட்டாசு, ஏன் அவ்வளோ பேப்பர் போட்டு சுற்றி வச்சுருக்கான், வெடிக்குது. என்ன அர்த்தம்? வேதிவினை உள்ள நடக்கும் பொழுது அழுத்தம் உருவாகுது, அதனால தான் வெடிக்குது. சரியா? உள்ள அழுத்தமாகறதுனால பீஸ் பீஸாக போயிருந்தா எல்லா பொருளும். ஆமாம், உள்ள வாயுக்கள் உருவாகிறது தான் காரணம். வாயுக்கள் என்ன பண்ணும்? வேகமாக திருமா, அப்போ அதுக்குள்ளே கண்டெய்னருக்குள்ளே அழுத்தம் அதிகமாகும். இதெல்லாம் குயிக்காக நடக்கிறது, வெடிச்சு சதறும். காகிதம் எரிதல் என்பது ஒரு டேஸ் மாற்றம். தீக்குச்சி எரிதல் என்பது டேஸ் அடிப்படையிலான வேதிவினைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இயல்பு நிலையில் செலுத்தல், அதில் தான் வச்சுருப்பாங்க. அப்படியே நார்மலாக இருக்குது, எதுலேயும் மாற்றலை. இயல்பு நிலைன்னா புரியுதா? அதோட ஸ்டேட்டை மாத்திரமா? இல்லை, அப்படியே இருந்து உரசனம் பற்றிக்குது. டேஸ் உலோகம் துருப்பிடுதலுக்கு உள்ளாகிறது. வெட்டப்பட்ட ஆப்பிள் பழுப்பு நிறமாக மாறுவது காரணமான நிறமி மெலனி. பிரைன் என்ற டேஸின் அடர் கரைசல் ஆகும். சோடியம் குளோரைடு. என்ன தயாரிக்கிறாங்க? ப்ளீச்சிங் பவுடர். ப்ளீச்சிங் பவுடர் இன்னொரு பேர் என்ன? குளோரின் பவுடர். சுண்ணாம்புகள் டேஸை முதன்மையாக கொண்டுள்ளது. கால்சியம் கார்பனேட். எது மின்னார் பகுத்தலை தூண்டுகிறது? மின்னார் பகுப்பு, அதிலே வார்த்தை இருக்குது, படிக்கலாம் தேவையில்லை. மின்சாரம்னா என்ன? எலக்ட்ரான் ஓட்டம், மின் ஓட்டம். தமிழ் வார்த்தை சரியான, மின் ஓட்டம். மின்னுனா யார்? எலக்ட்ரான். ஃபிசிக்ஸில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஹேபர் முறையில் இந்த வருஷம் அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அது சும்மா அது பார்த்துட்டு எந்த வருஷம்டா அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நின்றுங்க, அப்படியே கான்செப்டை புரிஞ்சுக்கோ. இதுதான் உண்மையான படிப்பு, அதெல்லாம் நொடிப்பு. நீங்கள் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் நொடிப்பு. அதை விட்டு வெளியில் வரமாட்டேங்கிறீங்க. நானும் பிடிச்சி இழுக்கிறேன், வாங்க நிறைய திறமை இருக்குது, வாடா வெளியில் வரமாட்டேங்கிறேன். அது இயல்பு. அது எங்கே போனாலும் அங்கேயே போயிடும். பழைய நாள் மாறுங்க, வெறும் ஃபேக்டை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு. ஹேபர் முறையில் அமோனியா தயாரித்தலில் டேஸ் வினைவேக மாற்றிய பயன்படுகிறது. இரும்பு. இரும்பு தான். இரும்பு வினைவேக மாற்றி, கேட்டலிஸ்ட்டு இரும்பு. எதில்? ஹேபர் முறை அமோனியா தயாரித்தல். வினைவேக மாற்றி. நைட்ரஜனை சொல்கிறீங்களா? நைட்ரஜன் ப்ராடக்ட்டு, அது எப்படி வினைவேக மாற்றி? அடுத்தது புரிஞ்சுக்கங்க, அதான் புரிஞ்சிக்கல. வினைவேக மாற்றி கேட்டலிஸ்ட்டு ப்ராடக்டாக வராது, அவர் தூண்டி விடுவார் வேகத்தை, வினை வந்து தூண்டி விடுவார். சரியா? இரும்பு உலோகத்தை பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி நிக்கல் எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம். நிக்கலா டெல்டாவா டால்டா? அதுக்கு எது வினையூக்கியா? நிக்கல். மழை நீரில் கலந்துள்ள சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடுகள் டேஸை உருவாக்குகின்றன, அமிலமலை. கார்பன் டை ஆக்சைடும் அதுக்கு காரணம், அமிலமலைக்கு. சரியா? அடுத்தது டேஸ் புவி வெப்பமயமால் காரணமாகிறது.
எல்லாமே எல்லாமே இவை அனைத்துன்னு போட்டிருந்தா முடிஞ்சு போச்சு. அதான் ரைட். கோடிட்டு இளங்கள் ஒளிச்சேர்க்கை டேஸ் முன்னிலையில் நிகழும் ஒரு வேதிவினை. ஒளி முன்னிலையில் லைட். இரும்பாலான பொருட்கள் டேஸ் மற்றும் டேஸ் உதயம் துருப்பிடிக்கிறது. நீர் மற்றும் ஆக்சிஜன். வெரி குட். டேஸ் தொழிற்சாலைகளில் யூரியா தயாரிப்பில் அடிப்படை பொருளாக உள்ளது. என்னது யூரியா? அமோனியா. அமோனியா அமோனியாவில் நைட்ரஜன் இருக்கும். பிரைன் கரைசலில் மின்னார் பகுத்தல் டேஸ் வாயுக்களை தருகிறது. டேஸ் வாயுக்களை தருகிறது. சோடியம் குளோரின். சோடியம் வாயுவா? சோடியம் வாயு. குளோரின் பொருளாக கிடைக்கும். அது டேஸ் என்பது ஒரு வேதிவினையின் வேகத்தை அதிகரிக்கும் வேதிப்பொருள். வினையூக்கி கேட்டலிஸ்ட். வெட்டப்பட்ட காய்கறிகள் பழங்கள் பழுப்பாக மாற காரணம் டேஸ் என்ற நொதி. மெலனின். சரியா தவறா? ஒரு வேதிவினை என்பது தற்காலிக வினையாகும். தவறு. இயற்பியல் வினை தான் தற்காலிகம். மீளாவினை. இயற்பியல் வினை மீள்வினை. இது மீளாவினை. லைட் நைட்ரேட் சிதைவடைதல் ஒளியின் உதவியால் நடைபெறும் ஒரு வேதி வினைக்கு இல்லை. அது வந்துட்டு வெப்பம். வெப்பத்தில் பார்த்துக்கங்க. அது சுட்ட சுண்ணாம்பு நீட்டு சுண்ணாம்பு உருவாவது ஒரு வெப்ப கொள்வினை. சரியா? வெப்ப உமிழ்வினை. சிஎஃப்சி ஒரு மாசுபடுத்தி. கரெக்டு. குளோரோஃப்ளோரோ என்ன பண்ணுது? ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுந்துடும். ஓட்டை ஏன் விழுகுது தெரியுமா? இப்போ யூவி ரேஸ் வருதா? வரும்பொழுது ஒரு O3 உடஞ்சி 3 ஓசோன் ஃபார்ம் ஆகும். சரி, அப்போ என்ன பண்ணுன்னா இந்த சிஎஃப்சி இருக்குல்ல, இது போய் அந்த கார்பன் அந்த ஆக்சிஜன்லாம் பிடிச்சிக்கும். பிடிச்சிட்டு வேறு பொருளாக மாறிடும். அப்போ O3 ஃபார்ம் ஆகாது. சரியா? அதுதான் காரணம். துருப்பிடித்தல். மின்னார் பகுத்தல். வெப்ப வேதிவினை. ஒளி வேதிவினை. வினைவேக மாற்று. ஏவர் முறையில் என்ன தயாரிக்கிறாங்க? யூரியாவா? அமோனியா. கெட்டுப்போதல். ஓசோன். மங்குதல். ஈஸ்ட். கால்சியம் ஆக்சைடு. ஈஸ்ட்டு உயிரி வினை வைக்கிங்க. ஈஸ்ட்டு எத்தனை தடவை பார்த்தோம்? கால்சியம் ஆக்சைடு சிதைவு. சிதைவடையும் கால்சியம் ஆக்சைடு. அவ்வளோதான். இதெல்லாம் போய் லைஃப்பில் அங்கங்கே எடுத்து பார்த்துட்டு பார்க்கணும். வெங்கல பாத்திரம்லாம் கலர் மாறுது, என்னவா மாறுதுன்னு எடுத்து ஒரு தடவை பார்த்துன்னா மறக்காது. லைஃபோடு கொண்டுட்டு வாங்க. குளோரின் பவுடர் பார்க்குறீங்க, எப்படி தயாரிக்கிறான்? மின்னார் பகுப்பு. அதில் வேதி வினைவிக்கி அது பயன்படுது. அதில் இல்லை. அது மின்னார் பகுப்பு. அவ்வளோதான். அமோனியா எதுக்கடா இது தேவை? அப்படி எல்லாத்தையும் லைஃபுக்கு மாற்றிடணும். மாத்திரை வாங்கினீங்கன்னா பார்க்கணும் இதில் என்னென்ன மாலிகுல் இருக்குது பாருங்கள். அந்த 118 ஆட்டமில் ஏதாவது ஒன்று நாள் சேர்ந்த மாலிகுல் தான் இருக்கும். இது என்ன வேலை செய்யுது பார்த்துக்கணும். சும்மா வாங்கி மாத்திரையை போடக்கூடாது. நீ அதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னா இங்கிலீஷ்காரன் படிப்பான்னு சின்ன சின்ன லெட்டராக போடுறான். அது என்ன பண்ணணும்? நம்ம ஃபோட்டோ எடுத்து பெருசு பண்ணி பார்த்துக்கலாம். அதான் கையில் மொபைல் இருக்கு பாருங்கள். சும்மா அவன் எழுதி கொடுக்குறான்னு படிக்கக்கூடாது, வாங்கி பயன்படுத்தக்கூடாது.